எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? எங்கள் பேர் சிந்தாமணி, வயசு 36 ஆகுது. இவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல கேட்டிருக்கிற ஸ்டைல் ஃபார்வர்டில் நல்ல வசதியில் பின்வந்தமாக கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது வரங்களை மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்க முடியும். இவங்க எந்த மதத்தை சேர்ந்தாங்க சொல்கிறாங்கம்மா. ஜாதியும் பார்த்தீங்கன்னா தேவரை சொல்கிறாங்க, ராசியும் பார்த்தீங்கன்னா மேஷம் சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திரும்ப தான் அனுப்பிட்டு வராங்க. இவங்க ஒரு டிகிரி படிச்சுட்டு தான் சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ ஒரு பிரபலமான டைல்ஸ் ஃபேக்டரி குவாலிட்டி செக்கிங் டீமில் ஒர்க் பண்ணியிருக்காங்களா. கூடிய சீக்கிரம் அசிஸ்டன்ட் மேனேஜராக போஸ்ட்டுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் தன்னோட பேஷனுக்காக ஒரு vlog யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதுலேருந்து இன்கம் எதாவது வரணும்னு சொல்கிறாங்க. இவங்க மெமரிஸ்க்காக தான் அப்படி பண்ணுறாங்கன்னா, இவங்க ஒர்க் பண்ணுற ஃபேக்ட்ரியிலேருந்து நல்ல இன்கம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு கோகோனட் ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறாங்களாமா. பல ஸ்டேட்டுக்கு தேங்காய் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா டன் கணக்கில் சப்ளை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க சொல்லியிருக்காங்கம்மா. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்னா, இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணாக்கு தான் சொல்லியிருக்காங்க. அவருக்கு மேரேஜ் ஆகி டெல்லியில் இருக்காங்களா. அங்கேயே ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்களா. இவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்க முதல் திருமணம் ஆகிய சில மாதத்துலேயே இவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு சொல்கிறாங்க. அங்கே அவர் மாமியார்னால ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்கம்மா. அவங்க ஹஸ்பண்டும் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்புறம் சில வருஷமாக தனிமையில் தான் இருந்திருக்காங்க. இப்போ 2ஆம் திருமணம் பண்ணிக்க இவங்க பேரண்ட்ஸ் சொல்லி வந்திருக்காங்கம்மா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, வரப்போ துணை வீட்டோட மாப்பிள்ளையாருன்னு சொல்கிறாங்க. இவங்களை மேரேஜ் பண்ணி தனியாக அனுப்ப வேண்டாம் உங்கள் பேரண்ட்ஸ் விரும்பலாமா. உங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பசங்க தான் ஓகேன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு 10 வீடு இருக்குது, 3 காம்ப்ளெக்ஸு, 20 ஏக்கர் விவசாய நிலம், கல்யாண மண்டபம், தேங்காய் ஃபேக்ட்ரி எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. உங்களை நல்லபடியாக பார்த்துப்பான்னு சொல்கிறாங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தால் ஓகேன்னு சொல்கிறாங்க. வேலைக்கு எதுவும் தனியாக போகணும்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணியிருந்தால் போதும் சொல்கிறாங்க. இவனை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு கடைசி வர ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் ஆகணும் விரும்புகிறாங்கம்மா. உங்களை மரியாதையை நடத்துன்னு சொல்கிறாங்கம்மா. அது எந்த குறை இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பம் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் ரொம்பவே அதிர்ஷ்டசாலிதாம்மா. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.